தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட செயலாளர் எப்பொழுது கிழக்கு மாவட்டத்தில் மகளிர் நிகழ்ச்சி அப்படின்னு என்னை அழைத்தாலும் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துடுவேன். ஆனால் மகளிருக்கான ஒரு நிகழ்ச்சி என்று அழைக்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியோடு வருவேன். அது மகளிர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லை, மகிழ்ச்சியான மகளிரை நான் இந்த மாவட்டத்தில் பார்க்க முடியுது. மரியாதையாக நடத்தப்படக்கூடிய மகளிரை நான் இந்த மாவட்டத்தில் பார்க்க முடிகிறது. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா பெண்கள் அரசியலுக்கு வருவது என்பது நிறைய சவால்களை தாண்டி வரக்கூடிய ஒன்று. வீட்டில் சுற்றி இருக்கக்கூடியவங்க, இந்த அம்மா ஏன் வெளியில் போயிட்டு எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு எங்கே போகுது, இந்த கேள்வியெல்லாம் வரும். அப்புறம் வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இவங்க பாட்டு மீட்டிங் போயிட்டாங்கன்னுவாங்க. அப்புறம் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு போகலைன்னுவாங்க. யாருக்கோ ஒன்று விட்ட பெரியப்பாவோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அதை பார்க்க வராமல் நீ பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டேன், தலைவரை பார்க்க போயிட்டேன்னுவாங்க. இது அத்தனையும் தாண்டி இந்த கை தட்டுறதுலேயே அந்த வலி தெரியுது. இது அத்தனையும் தாண்டி தனக்கு அரசியல் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பால், கடமை உணர்ச்சியால் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் இங்கே பணியாற்ற வரும்பொழுது ஒரு அன்புக்கரம், ஒரு இதமான வார்த்தை, ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது நான் இருக்கிறேன் என்று சாய்ந்து கொள்ள ஒரு தோள், உன்னுடைய உழைப்பை என்னால் பார்க்க முடிகிறது, உன் உழைப்பிற்கு என்னால் அங்கீகாரம் தர முடியும், தருவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த மாவட்டத்திலே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இவ்வளோ இதை பற்றி சொல்கிறேன்னா, எத்தனை இடங்களில் பெண்கள், உழைக்கக்கூடிய பெண்கள், அதுவும் பெண்ணோட உழைப்புனா அது எந்த பொது தளத்தில் இருந்தாலும் நம்ம 10 தடவை ஒரு வேலையை, 10 மடங்கு ஒரு வேலையை செய்தாலும், வேறு யாராவது ஒரு ஆண் அதை ஒரே ஒரு தடவை செஞ்சுட்டு போனாலும் அந்த வேலை தான் பெருசாக இருக்குமே தவிர நம்மளுடைய 10 மடங்கு உழைப்பு அதுக்கு சமமாகவே தெரியாது. அப்புறம் ஏதாவது பதவி கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அவள் ஒரு பெண், அவங்களால பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வரை கேட்பாங்க. ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது, வேலை என்று வரும்பொழுது தெருவு தெருவாக போய் ஓட்டு கேட்டது, வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டது, வெயில், மழை, கால்வலி இதெல்லாம் பார்க்காம வேலை பார்த்தது நம்ம. ஆனால் எலெக்ஷன் வந்தோடனே ஒரு பெண்ணால் அங்கே தைரியமாக நிற்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது, வேலை பார்க்க முடியாது. அதனால் அந்த ஆணுக்கு நாங்கள் வாய்ப்பு தருகிறோம் என்று சொல்லுவார்கள். இல்லைன்னா ப்ராக்சியாக, பினாமியாக வேலை எலெக்ஷனில் நிற்க வைப்பாங்க பெண்களுக்கு அப்படின்னு.
ஆனால் இந்த மாவட்டத்திலே உழைக்கக்கூடிய பெண்களுக்கு களத்தில் நிற்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். நான் இதெல்லாம் சொல்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. யாழினி என்னுடைய அடுத்த தலைமுறையை சார்ந்த இன்னும் அதிகமாக ஒரு போர்க்குணம் இருக்கக்கூடிய பெண் உரிமையிலே அடுத்த தளத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவங்க ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு நிறைய போராட்டங்கள் அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் எந்த ஒரு பெண்ணும் இந்த இடத்துல நிற்கிறோம். அப்படி யாழினியே பாராட்டக்கூடிய ஒரு மாவட்ட கழக செயலாளர் இருக்காருன்னா அது நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தான். நான் ஏன் இன்னைக்கு இவரை பற்றி பேசுகிறேன்னா, நான் போகக்கூடிய எத்தனையோ இடங்களிலே அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையை பார்த்த பிறகு, அங்கே பெண்கள் நடத்தப்படக்கூடிய விதத்தை பார்த்த பிறகு, இதையெல்லாம் இன்று இன்னும் அதிகமாக பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதையும் தாண்டி அடுத்த தேர்தலுக்கு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இங்கே பெண்களுக்கு இன்னும் அதிகமாக சட்டமன்ற தேர்தலிலே வாய்ப்பளிக்க வேண்டும். தலைவருக்கு உங்கள் மேலே, உங்கள் முடிவுகள் மேல் எப்பொழுதுமே நம்பிக்கை இருக்கும். இல்லை, நிறைய இடத்துல பெண் வேட்பாளர்களுக்கு தேர வேண்டும். இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாரையும் ஒரு போர்ப்படை தளபதி போல அவர் பயிற்சி கொடுத்து வச்சிருக்காரு. அதனால வேட்பாளர்களுக்கு பஞ்சமே இருக்காது. அதனால நிச்சயமா வாய்ப்புகளை வழங்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த தேர்தல் என்பது எல்லாரையும் விட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். பெரியார் எப்பொழுதுமே ஒன்றை சொல்லுவார், ஆண்மை பெண் அடிமைத்தனம் தீர வேண்டும் என்றால் ஆண்மை ஒழிய வேண்டும். ஆண் ஒழிய வேண்டும்னு சொல்லலை. ஆண்மை என்ற அந்த கர்வம், திமிர், எங்களால் தான் முடியும், நான் தான் எல்லாத்தின் இருக்கக்கூடிய வீரத்தோடைய, சிறப்புடைய, எல்லா நல்ல குணங்களையும் உயர்ந்த குணங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக நான் தான் திகழ்கிறேன், ஆண்கள் தான் திகழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஆண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து பெருசாக நிற்க முடியாது. அந்த கட்டமைப்பின் திமிர், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் வீரன், என்னை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது, நீ ஏமாத்திரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உணர்வு. இன்னைக்கு இந்தியாவில் இந்த கட்டமைப்பின் மொத்த உருவமாக இருப்பது திரு நரேந்திர மோடி அவர்கள்தான். அவரே சொல்லிக்கிறாரு, அது எத்தனை இன்ச்சஸ்ட்டு, 56 56 இன்ச்சு என்னுடைய நெஞ்சு, மார்பு வந்து 56 இன்ச்சு, அவ்வளோ பெரிய விரிந்த மார்புடைய ஒரு வீரர், விஸ்வகுரு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ராமனுக்கு, எனக்கு மாடுறதுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனால் எனக்கு தெரியாது, எனக்கு ராமனையும் தெரியாது, யாரையும் தெரியாது, ராமசாமி மட்டும்தான் தெரியும்.
எனக்கு தெரிந்த மிகப்பெரிய வீரன் ஈவே ராமசாமி அவர்கள்தான். இந்த சமூகத்தின் மாற்றங்களை பற்றி பேசிய பொழுது செருப்பை தூக்கி மேலே அடித்தா இன்னொரு செருப்பை தூக்கி போடு, இல்லைன்னா இதையாவது வந்துட்டு எடுத்துகிட்டு போ, இது ஒரு செருப்பு யாருக்குமே பயன்படாது என்று சொல்லக்கூடிய அந்த தெளிவும் துணிச்சலும் இருந்த மனிதன் அந்த மனிதன்.